Hello friends, welcome back to Play Tamil. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹாலிவுட் சைட்லேருந்து என்ன பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம் வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரேன் கோக்லர். ஸோ இவர் தான் நம்ம பிளாக் பேந்தர் மூவியெல்லாம் எடுத்திருந்தார் பார்ட் 1 and 2 அண்ட் அப்கமிங் நம்ம பிளாக் பேந்தரோட தேர்ட் பார்ட் மேலே ஒர்க்கும் வந்து இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் மெயினாக யார் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் 2லலாம் வந்து ஒரு லேடி வெர்ஷன் ஆட்டோ பிளாக் பேந்தரை கொண்டு வந்துட்டாங்க. பட் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட் வந்து ரொம்ப ஒரு ப்ரீக்வலான மூவியாக இருக்க போதுன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக இப்போதைக்கு மெயினாக நம்ம டேஞ்சல் வாஷிங்டன் உள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துல டீஸ் மட்டும் பண்ணியிருக்காரு. இன்னும் கன்ஃபார்ம் தான் பண்ணலை. பட் ஹோப் இந்த மாதிரி இருந்தால் நல்லபடியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம டேஞ்சல் வாஷிங்டன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா லைக் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்டர் பெர்ஃபார்மரு. அண்டு அதுக்கேற்ற மாதிரி இவரால் நம்ம பிளாக் பேந்தரில் மட்டும் இருந்தால் செம்மையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மெலிஃபிசென்ட்டோட இப்போ தேர்ட் பார்ட்டும் வரப்போது. எஸ் கைஸ், நம்ம மெயினாக ஏஞ்சலினா ஜோலி நடிச்ச நம்ம மெலிஃபிசென்ட் மூவியே தான். இது வரைக்கும் டோட்டலாக 2 பார்ட் இருக்குது. அண்ட் 2த்தில் ஏதோ ஒரு பாட்டு மட்டும் தான் நம்ம தமிழ் டப்டியும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் அது நல்லபடியாக இருக்கும். ஏன்னா டிஸ்னி சைட்லேருந்து ஃபேண்டஸியான உலகம் அண்ட் இந்த சைடில் கொஞ்சம் ஈவில் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. மெயினாகவே கொஞ்சம் லவ் ஸ்டோரி கான்செப்ட் தான் உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி பாண்டிங்கெல்லாம் இருக்கும். பை த இப்போது தேர்ட் பார்ட் மேலே ஒர்க் நடந்துட்டுருக்கான். அண்ட் ஒரிஜினல் ரைட்டரை வேறு உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்களாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது ஒரு கான்செப்ட் நடுவில் போயிருக்கேன். அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டே இல்லாமல் வந்து லைக் தேர்ட் பார்ட்லாம் வரோமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோடே பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அனோரா மூவியோட ஆக்ட்ரஸ் நம்ம மைக்கி மேடிசனும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் ரெசிடென்ட் இவில் மூவியில் நடிக்க போகிறாங்களாம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக அப்கமிங் ஒரு ரெசிடென்ட் இவிலான நியூவான ஒரு மூவி வருது. அண்ட் அதில் இவங்களையும் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் டெட்லேயும் வந்து ஒரு லீடான ஒரு கேரக்டரும் இவங்களுக்கு தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட்டும் வந்தது. பட் இப்போதைக்கு மைக்கி மேடிசன் தான் கொஞ்சம் டாப்பில் இடத்துல இருக்காங்க. ஏன்னா அனோரா படம் 5 ஆஸ்கர் வாங்கியிருக்கு. அண்ட் பெஸ்ட் ஆக்டர்ஸில் வேறு இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பை த ரெசிடென்ட் இவில் இப்போ என்ன கேரக்டராக நடிக்க போகிறாங்க, என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் மார்க்ஸோடு இருக்குது. ஆனால் இனிமேல் அவங்களோட ஃப்யூச்சர் பயங்கரமாக போகுதுன்னு வேணால் சொல்லலாம். அண்ட் அப்கமிங் நம்ம மார்ச் 2027 என்ன ப்ரோ 2026 வரல, அதுக்குள்ளே நீங்கள் 2027க்கு போயிட்டீங்களான்னு கூட கேட்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 2027 மார்ச்சில் வந்து பெரிய 3 மூவிஸை வந்து ஒரு செம்ம பெரிய கொலிஷன் ஆட்டம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. சானிக் 4 வந்து நம்ம 2027 தான் ரிலீஸ் ஆகுமா மார்ச் மந்தில். அண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்து நம்ம லெஜெண்ட் ஆஃப் த ஜெல்டான்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டடானது பட் இப்போ என்கிட்ட ஒரு லைவ் ஆக்ஷனான மூவியாக கொண்டு வராங்க. ஸோ அதுவும் கரெக்டாக மார்ச்சில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில்லா எக்ஸ் காங்கோட சீக்வல் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 2027 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் இப்போவே வந்து அந்த மார்ச் மந்தோட ஸ்லாட்டை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹோப் நடுவில் வேறு ஏதோ பெரிய மூவி வராதுன்னு. ஆனால் இதுவே ஒரு செம்ம பெரிய கிளாஷாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஃபுல் கேஸ்ட் க்ரூ அனௌன்ஸ்மெண்ட்லாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் தனியாக வீடியோ போட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். டோட்டல் 27 கேரக்டர்ஸை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. ஸோ அதனால் அது என்னென்ன கேரக்டர்ஸாக இருக்கலாம் எல்லாமே தனியாக வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா May 1, 2026 நெக்ஸ்ட் இயரே தான். இப்போ தான் அஃபிஷியல் ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அண்டு ப்ரோ அவ்வளோ தானா கேரக்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய ஹிடனான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. மார்வலோட அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் வந்து ரிவீல் பண்ணாமல் சிலதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க, ஹிடனாகவே இருக்கட்டும். அண்ட் அந்த டைமில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். இப்போதைக்கு அந்த மாதிரி சில மை பர்சனல் சஜஷன்ஸில் சொல்கிறேன். எந்தெந்த கேரக்டர்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் தான் இருக்கிறதுல இப்போதைக்கு டாப் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்டு அவெஞ்சர்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிமெண்ட்டாக வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கண்டிப்பாக, ஏன்னா அவர் இல்லாதது அது நடக்க வாய்ப்பே இல்லை அந்த மாதிரியும் சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. டெட்பூல் அண்ட் வொல்வெரினும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம டெட்பூல் மூவியே வந்து பார்த்தீங்களா. ஸோ தேர்ட் பார்ட்டு அதெல்லாம் மெயின் ரீசனே அதுக்கு தான். அண்ட் இப்போ எக்ஸ்பேன் யூனிவர்ஸு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லாம் உள்ளே ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு கேஸ்ட் இருக்குது. லைக் 27 மெம்பர்ஸ்னாலே சும்மா கிடையாது. அதெல்லாம் ஸ்க்ரீனில் அட் அ டைம் பார்க்குறதே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த கேரக்டர்ஸும் அகெயின் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகனோட இப்போ சில போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அனிமேட்டட் மூவி பார்த்துருந்தாலும் அப்கமிங் நம்ம லைவ் ஆக்ஷனான மூவி வருது எப்படியோ June 13 தான். அண்ட் அதனால அது ஒரு பயங்கரமாக பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கேரக்டர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுக்கும் அவங்கவுங்க தனி ட்ராகன்ஸ்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணிடுவாங்களா, அக்வயர் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரைட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போஸ்டாட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இப்போது அதை வந்து நம்ம லைவ் ஆக்ஷன் அதுவும் தேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது
சூப்பராக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பை த வே நானும் ஆல்ரெடி அனிமேட்டட் மூவி பார்த்துருக்கேன், என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் டப்புன்னு ஸ்டோரி கேட்டிங்கன்னா நானும் லேஸாக மறந்துருக்கேன். நம்ம ஹீரோ போய் அந்த ட்ராகனை தொடுவார் அண்டு லைக் அந்த ஃபர்ஸ்ட் அவங்களாம் ஹியூமன் வர்சஸ் ட்ராகனாக போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து ஒரு சில மிஷின் ஆட்டம் ஒன்று முடிக்கிற மாதிரி ஒன்று போவாங்க, அது மட்டும் தெரியும். பட் எக்ஸாக்ட்லி என்ன இந்த டெப்த்தான ஸ்டோரியெல்லாம் மறந்துட்டேன். ஸோ எனக்கு மேபி இப்போ இந்த லைவ் ஆக்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூபிடூ வந்து ஆக்சுவலி நம்ம எக்கச்சக்கமான மூவிஸாக பார்த்துருக்கோம். ஏன் லைவ் ஆக்ஷன் மூவியாகவே வந்திருக்கு. பட் திருப்பியும் இன்னொரு புதுசான லைவ் ஆக்ஷனான மூவி கொண்டு வர போகிறாங்களாம் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, பண்ணட்டும், நல்லது தான், நம்மளுக்கு நிறைய மூவி சீரீஸ்லாம் வருதுன்னு. பட் அதே மாதிரி ஸ்கூபிடூவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பான ஒரு கான்டென்ட் தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் பட் அந்த டைமில் அனிமேஷன்லாம் ஒரு பக்கம் போயிருந்தது. ஸோ அதனால ஷோஸ்லாம் ஸோ அந்த டைமில் ஒரு ஃபேன் பேஸ் ஒரு இருந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க. மூவியாக வரும்போது நிறைய பேர் தேட்டர்ஸில் போய் பார்த்தாங்க. பட் இப்போது அது ரிலீஸ் ஆனால் அதோட அதே லெவலான இம்பேக்ட் எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதான் கொஞ்சம் எனக்கும் டவுட்டு. பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி கொண்டு வராங்க. அதே பழைய ஆக்டர்ஸோடு கண்டினியூ பண்ணாங்கன்னா மேபி இன்னும் சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபுல்லாகவே புதுசாக பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போதைக்கு நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்கார். அவரோட அப்கமிங் நம்ம ஒடிசி மூவிக்காக அண்ட் எக்கச்சக்கமான நிறைய செட் இமேஜஸ்லாம் லீக் ஆகிட்டு இருக்குது. மெயினாகவே நம்ம மேட் டொமாந்து, டாம் ஹாலந்து அண்ட் ஒரு பக்கம் ஒர்க்கு இன்னொரு பக்கம் போட்டோம், இன்னொரு பக்கம் வந்து செட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பயங்கரமாக வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இப்போவே நிறைய பிளாட் அங்கங்கே லீக் ஆகிட்டு இருக்குது. பை த வே மெயினாகவே வந்து சில காஸ்டியூம்ஸ்லாம் வந்து டிசைன்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. ஓகே, இப்போதைக்கு மூவி செம்மையாக போயிட்டுருக்கு. அண்ட் அவங்க வந்து லைக் எப்படியாச்சும் இது சீக்கிரமாக முடிக்கணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் சாரை நம்ம டெஃபினட்டாக நம்பலாம். இண்டஸ்ட்ரியிலே இப்போ இவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமான ஒரு டேரக்டரு. ஏன்னா அவரோட எல்லா மூவிஸுமே பயங்கர யூனிக்காக இருக்கும். அண்ட் இதில் கண்டிப்பாக ஒரு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது நிறைய ஒர்க் இருக்குது. அண்ட் ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் இவரே வந்து கொஞ்சம் பாராட்டியிருக்காரு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டூல்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் எங்கேயோ மூவியில் யூஸ் பண்ணுற போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன் மூவியோட ப்ரொடியூசர் தான் அப்கமிங் நம்ம ஜேம்ஸ் பாண்டோட ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ப்ரொடியூசராக மாறி இருக்காங்க. எஸ் கைஸ், இவர் தான் நம்ம ஏமி பாஸ்கல். இவர் தான் நம்ம ஸ்பைடர்மேன் மூவிஸ்க்கு எல்லாருக்கும் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அண்டு அவருக்கு ஒன் ஆஃப் த இப்போதைக்கு அவர் ரொம்ப பிடிச்ச அண்டு பாப்புலர் ப்ளஸ் அவர் கேரியர்ஸ்லேயே கொஞ்சம் எடுத்து தந்த ஹீரோ வந்து நம்ம டாம் ஹாலண்ட் தான். ஏன்னா அவரை வச்சு ஸ்பைடர்மேன் தான் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு அவருக்கு கலெக்ஷன் வைஸில். அதனால இப்போதைக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜேம்ஸ் பாண்ட் மூவிக்கும் நம்மளுக்கும் 007 கேரக்டர் தேவைப்படும்ல. ஸோ மேபி அந்த ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டராக நம்ம டாம் ஹாலண்ட் வரலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாக் ஒன்றா போயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. பட் இன்னொரு பக்கம் அதை நீங்கள் ஒரு பிக் பெர்ஸ்பெக்டிவில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பர்ஃபெக்டான டைம். டாம் ஹாலண்ட் பயங்கர எங்கே இருக்கார், ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. அண்டு அவரும் நிறைய மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் ஸ்பைடர்மேன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அன்சார்ட்டட் ஒரு பக்கம்லாம் கொண்டு வந்துட்டார், நல்ல பெரிய பெரிய லெவலான மூவிஸு. இன்னொரு நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸ்லையும் அவர் உள்ளே வந்துட்டார்னா ஒரு யங்கான ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு லாங் ரனில் லைக் ஒரு நெக்ஸ்ட்டு 20-30 இயர்ஸ்க்கு கூட இவராகவே ஜேம்ஸ் பாண்டோட கேரக்டராக கூட நடிக்கலாம். அதுதான் அந்த மாதிரி ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஸோ பை த வே இந்த ஒரு டாக் போயிட்டுருக்கு. கன்ஃபார்ம் மட்டும் ஆனால் கண்டிப்பாக தனியாக இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிசா 2 மூவி ஃபைனலி நம்ம இந்தியாவில் இப்போது ரிலீஸ் ஆகிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து சைனாவில் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு அனிமேட்டட் மூவி ஆல்ரெடி சைனாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் $1.9 பில்லியன் அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் இதனாலே ஒரு செம்ம பெரிய என்ன சொல்கிறது லைக் மூவி சைட்லேருந்து ஒரு பயங்கரமான இது கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இன்கேஸ் இங்கே டோட்டல் லிஸ்டிங் வைஸில் எத்திங்கன்னு வச்சுக்கோங்க, டாப் மோஸ்டான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இது வந்து இப்போதைக்கு 6th இடத்துல இருக்குது. ஸோ இதனால இப்போதைக்கு நிறைய பேர் அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அப்கமிங் நம்ம ஏப்ரல் 25 தான் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதா. ஸோ கண்டிப்பாக இதை போய் நம்ம செக் பண்ணியே ஆகணும். அண்ட் இப்போதைக்கு லாங்குவேஜ் எதில் போய் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் நம்ம மேண்டேரியன் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும், அதான் சைனீஸில் மட்டும்தான். அண்ட் வித் நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் இப்போதைக்கு தேட்டர்ஸ்லேயே பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக வந்த ஹாலிவுட் சைடான அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஈகரான லைக் அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.